இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஜப்பானில் இருக்க ஷிபுயா கிராசிங் மாதிரி இருக்குது. வீடு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி தான் அங்கங்கே டென்ட்டு போட்டு ப்ரூஸ்லியோட ஸ்டாச்சு. நான் பார்க்க வந்தது ஜாக்கி சேனோடது. ரெண்டல் எல்லாமே அதிகம் தான். வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஹாங்காங்கில். இப்போது மத்ராசப்பட்டினமில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறேன் ஹாங்காங்கில். அதுதான் இந்த கேனல் ரோடு கீழே பிரிட்ஜு கீழே நடத்திட்டு இருக்காங்க. அதை பப்ளிக்காகவே பண்ணுறாங்க எல்லோரும். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது நாள். வெளியே வெயில் பொழந்து கட்டுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரூம்மேட்ஸ் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், இந்த குட்டி ரூமில் நாங்கள் ஒரு 6 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இங்கே லிஃப்ட் இருக்குது. நம்ம இப்போது 6வது மாடியில் இருக்கோம். கீழே போகணும். எந்த லிஃப்ட்டில் 5 பேருக்கு மேலே போனால் இங்கேன்னு கத்த ஆரம்பிச்சிது. லிஃப்ட்டு ஓவர்லோடாக இருந்தால் நிறுத்தவே மாட்டுறாங்க. 6வது மாடியிலேருந்து நம்ம இந்த பக்கம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். 2 டோர் வச்சுக்கிறாங்க, ஜுராசிக் பார்க்குக்கு போகிற மாதிரி. அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது அந்த உள்ளே இருக்க ஒரு மேன்ஷன் மாதிரி. அது உள்ளே தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோடு வந்துடும். ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வா, அருமையான மக்கள். இங்கே பாருங்கள், பூச்செடியெல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஜப்பானில் இருக்க ஷிபுயா கிராசிங் மாதிரி இருக்குது. அவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுறாங்க நைட் டைம்லலாம். பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக சைனீஸ் மக்கள் தான் எங்கே பார்த்தாலும். 1-2 பேர் தான் இந்தியன் ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சது. ஹலோ, வணக்கம் மக்களே, நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜர்னி டு டெஸ்டினி. நம்மளோட ரூம்மேட்ஸ் எல்லோரும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. நம்ம காலையில் ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. ஹாலிடே இன் எல்லா ஊர்லேயுமே இருக்குங்க ஹோட்டலு. பயங்கரமான ஹோட்டல் போல் இருக்குது. துபாய், சிங்கப்பூர்ட்டு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க ஹாலிடே இன். நீங்கள் ஹாங்காங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு வெல் டெவலப்டான கண்ட்ரி, சைனீஸ் கண்ட்ரி, ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாங்காங்கோட டார்க் சைடுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த கண்ட்ரியோட மறுபக்கம்னு கூட சொல்லலாம். அது என்னன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஹாங்காங்கில் மான்ஸ்டர் பில்டிங்ட்டு ஒரு ஏரியாவே இருக்குங்க. அங்கே இருக்க ரூமில் எல்லாம் 5 பேர் 6 பேர்னு ஸ்டே பண்ணுவாங்க ஒரு குட்டி ரூமில். அதுக்கெலாம் பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது என்னன்ட்டு நம்ம நேர்லேயே போய் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட ஒன்று இருக்குங்க இந்த ஹாங்காங்கில். நம்ம ஊர்லெலாம் பில்லி சூனியம் வைக்கிறது, ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு மந்திரம் பண்ணுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹாங்காங்லேயும் அந்த கான்செப்ட் இருக்குங்க, பில்லி சூனியம் வைக்கிறது. என்னடா கிஷோர் சொல்கிற, இதெல்லாம் கூட ஹாங்காங்கில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதெல்லாம் ஒரு டார்க் சைட் ஆஃப் ஹாங்காங் தான். பில்லி சூனியம் வைக்கிறது, மாந்திரிகம் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு இடமே வச்சுருக்காங்க ஹாங்காங்கில். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கெலாம் போய் நேரில் போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் நான் அதை ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். இந்த விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு விக்டோரியா ஹார்பர்னு ஒன்று இருக்குங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த ஹார்பரில் தாங்க ஜாக்கி சேன், ப்ரூஸ்லி எல்லாரும் இருப்பாங்க. என்னடா சொல்கிறேன்னு புரியல. சரி வாங்க நேர்லேயே போய் பார்த்துடலாம். நைட் டைம்லலாம் இந்த ஊரில் ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருக்காங்க ஆளுங்க. இப்போ காலையில் பாருங்கள், யாருமே காணோம். மார்னிங் டைமில் தான் எல்லோரும் போய் தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சப்வேல கீழே இறங்கி போனோம் போல இருக்குது. வழி இருக்கா தெரியலையே. இங்கே பாருங்கள், சப்வே உள்ள. வீடு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி தான் அங்கங்கே டென்ட்டு போட்டு இந்த மாதிரி படுத்துக்கிறாங்க. ரோடு ஓரத்துலலாம் கூட நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும் அந்த மாதிரி. காய்ஸ், வந்தாச்சு. இதுதான் ஹார்பர். எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே நைட்டில் லைட் ஷோலாம் நடக்கும். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்ஸ்லலாம் லைட் ஷோ நடக்கும். மக்கள் எல்லோரும் ஜாகிங் போகிறாங்க. நம்ம ப்ரூஸ்லி இதோ இருக்கார் பாருங்கள், ப்ரூஸ்லியோட ஸ்டாச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. இங்கே இது ஃபுல்லாகவே ஹாங்காங்கோட ப்ரொடியூசர், ஆக்டருங்க, ஃபேமஸான ஆக்டர்ஸ், அவங்களோட ஃபேஸை தான் வச்சுருப்பாங்க.
ஆக்ட்ரஸாக இவங்க. ஃபேஸே ஒழுங்கா தெரில. ஜாக்கி சான், ப்ரூஸ்லியோட கைரேகை அதெல்லாம் இருக்கும். அது மேலே கை வச்சு மக்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இதோ இருக்கு பாருங்கள். இது யாரோ ஆக்டரோட கையா, சைனீஸ் ஆக்டர் போல். அவங்களோட சைன் எல்லாமே இருக்கும். நான் பார்க்க வந்தது ஜாக்கி சானோடது. ஃபுல்லாக சைனீஸ்காரங்களோட கைரேகையாக இருக்குது. ஜாக்கி சான் காணுமே, அவரது தான் தேடி போயின்னு இருக்கேன், காணோம். கண்டுபிடிச்சிட்டேங்க. இதோ இருக்கு பாருங்க, ஆக்டர் டைரக்டர் நம்ம ஜாக்கி சானோடது. கை வச்சாச்சு. நம்ம தலைவனோட கைரேகை இதோ இருக்கு பாருங்க, ஜாக்கி சான். இதை பார்க்க தான் இங்கே வந்தேன். குட்டியாக தாங்க இருக்குது அவரோட கை, நம்ம கை சைஸ் தான் இருக்குது. அந்த வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த லைனில் ஃபுல்லாக அண்டு இந்த சைடு அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்டர், டைரக்டர், அப்புறம் ஃபேமஸான ஆக்டர் சைனீஸில் அவங்க எல்லாரோட கைரேகை, அவங்க ஃபோட்டோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதை பார்க்கவே நிறைய மக்கள் இந்த சைடு வராங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஹார்பர் வியூவும் ரசித்த மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள் சிட்டி வியூ எப்படி இருக்குது. கிளைமேட் அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. வெயிலும் அடிக்கல, க்ளவுடியாக இருக்குது, ஆனால் காற்று நல்லா சில்லுன்னு வருது. வாட் அ கிளைமேட். அந்த மலைக்கு மேலே பாருங்கள் க்ளவுட்ஸ் எல்லாம். கைஸ், விக்டோரியா ஹார்பர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பஸ் ஏறிட்டேன். இப்போ நம்ம மான்ஸ்டர் பில்டிங் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். 2 பஸ்ஸு மாறி போகணும். இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஏர்லி மார்னிங் சூப்பராக வியூவை ரசிக்கிட்டே போகலாங்க. மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது இப்போது மார்னிங்ன்றதுனால. இதெல்லாம் தாங்க மான்ஸ்டர் பில்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இங்கே. இதை விட பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது, அதை பார்க்க தான் நம்ம போக போகிறோம். இந்த ஏரியாவை தாங்க குவாரி பேன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க வீட்டை பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ட்ராம் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். சிக்னல் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். மேப்பில் அப்படி தான் காமிக்குது. பஸ்ஸை பாருங்கள் கப்பல் மாதிரி இதை பாருங்கள், ட்ராமோட ட்ராக் இருக்குது. வந்தாச்சுங்க மான்ஸ்டர் பில்டிங் இருக்க பிளேஸ்க்கு. இந்த பில்டிங்கோட ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா இக்சியாங் பில்டிங்னு சொல்கிறாங்க. கிங்ஸ் ரோட் குவாரி பேயில் இருக்குது இந்த பில்டிங். இங்கே இருக்க வீடெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு. வெளியிலேருந்து பார்க்கும்போதே இவ்வளோ குட்டியாக தெரிகிற இடம் வீட்டு உள்ள இதை விட சின்னதாக இருக்குங்க. இந்த ஹாங்காங்கில் பார்த்திங்கன்னா விலைவாசின்றது ரொம்பவே அதிகங்க. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது பார்த்துக்கோங்க எந்த ரேஞ்சில் விலைவாசிலாம் இருக்கும்ன்ட்டு. இந்த ஹாங்காங்கில் வேலை செய்கிறதுக்குன்ட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வராங்கங்க. ஏன் இந்தியாவிலேருந்து கூட நிறைய பேர் வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளமும் நம்ம நினைக்கிறத விட அதிகமாகவே தருவாங்க. நம்ம இந்தியன் மணிக்கு 80லேருந்து 1 லட்சம் வரைக்கும் வரும்ன்ட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோ சேல்ரி கொடுத்தும் இங்கே இருக்க மக்களுக்கு அது பத்த மாட்டேங்குதுங்க. ஏன்னா இங்கே இருக்க விலைவாசி அந்த மாதிரி இருக்குது. ஒரு வீட்டுக்கும் 60,000லேருந்து 70,000 வரைக்கும் இவங்க ரெண்டல் கொடுக்கணும். இப்போல்லாம் ஹாங்காங்கில் வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஒரு குட்டி ரூமில் பார்த்தீங்கன்னா 6-7 பேருக்கு மேலே ஸ்டே பண்ணுவாங்க. அதே ரூமில் பாத்ரூமு, கிச்சனு எல்லாமே அங்கேயே வச்சுருப்பாங்க அந்த குட்டி ரூமில். இப்போ பார்க்குற ஹாங்காங் வேறு, 1930ஸ்க்கு முன்னாடி இருந்த ஹாங்காங் வேறுங்க. முன்னெல்லாம் பயங்கர அக்ரிகல்ச்சரோட பழமையான வீடுகளோடு இருந்த இடம் தாங்க இந்த ஹாங்காங். ஒரு உலக போரில் பார்த்திங்கன்னா சைனாலேருந்து மற்ற கண்ட்ரீஸில் இருந்துலாம் ஹாங்காங்க்கு தஞ்சம் அடைய வந்திருக்காங்கங்க. அப்போது பணக்காரங்க, ஏழைங்க எல்லாருமே. ரொம்ப அக்ரிகல்ச்சரோடு இருந்த நாட்டில் இவ்வளோ மக்கள் வந்ததும் அதுக்கப்புறம் பாப்புலேஷன்ன்றது ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க இந்த ஹாங்காங்கில்.
நெறைய பாப்புலேஷன் அதிகமானதும் இந்த ஊர் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து இந்த மாரி ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பில்டிங்ஸ் கட்டினாலும் பத்தலங்க அந்த ஊர் மக்கள் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பில்டிங்ஸில எல்லாரும் 6, 7 பேர் ஸ்டே பண்ற மாரி அவங்களே ரெடி பண்ணிக்கினாங்க. தனித்தனியா கேஜஸ்லாம் வச்சு, அந்த கேஜுக்குள்ள அந்த ரூம் மாரி செட் பண்ணிட்டு, அங்கேயே துணிலாம் காய போட்டுட்டு, அங்கேயே கிச்சனு, பாத்ரூம் எல்லாமே அந்த ஒரே ரூம் உள்ள 6, 7 பேர் இருக்க மாரி, அந்த மாரி மாறிப்போச்சு. இந்த ஊர்ல இவ்ளோ பெரிய பில்டிங்ஸ்லாம் ஹைட்டா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு நேச்சர்ன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த ஊர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நேச்சர் சீனரீஸ பாதுகாக்கிறதுல ரொம்பவே கவனமா இருக்காங்கங்க. இவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இங்க இருக்க மரம், செடி, கொடியெல்லாம் அழிச்சிட்டு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி ப்ராப்பர்ட்டீஸ வித்திருக்க முடியும். ஹாங்காங்ல பாப்புலேஷன்ஸ் அதிகமாக ஆக, வேற இடத்துல பில்டிங்ஸ் கட்டாம, இருக்க பில்டிங்ஸ்லயே மேல மேல ஹைட் எழுப்பியிருக்காங்க. ரூம்ஸு, வீடெல்லாம் கட்டிக்கலான்னு சொல்லி, இங்க இருக்க கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், இங்க இருக்க மக்களோட வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு பாதி பேரோடது. இந்த மாரி கேட்லாம் தாங்க உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸு. மேல இருக்க வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுங்களுக்கு கீழ இருக்கதும் இந்த மாரி கேட் தான் என்ட்ரன்ஸ். ஆனா அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ள போயிட முடியாது. பயங்கர செக்யூர்டா இருக்கும். இங்க பாருங்க, உள்ள போற என்ட்ரன்ஸு எவ்வளோ செக்யூர்டா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டு, வீடியோ கேமராலாம் எடுத்துட்டு தான் உள்ளேயே போ முடியும். சாதாரண ஆள்லாம் உள்ளே போக முடியாது. இந்த பில்டிங்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா, நெறைய லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கு. பில்டிங்க்கு வெளியில, உள்ள ஃபுல்லா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே லாண்ட்ரி சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா, வீட்டு உள்ளலாம் மக்கள் யாரும் துணி துவைக்க முடியாது, அந்த குட்டி இடத்துல. இங்கே ஒரு 7-Eleven ஷாப் இருக்கு. உள்ளே போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு இருக்கா பார்ப்போம். என்னங்க இது கூகுள் பே கார்டுன்ட்டு ஏதோ வச்சுருக்காங்க. என்னவா இருக்கும்? வெறும் அட்டை தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு $150 ஹாங்காங் டாலர்? ஒரு காஃபி ஒன்று எடுத்துப்பேன். போகலாம் ரெகுலர் ஒரு பன்னு பாக்கெட்டும் ஒரு கோல்ட் காஃபியும் வாங்கியிருக்கேங்க. இதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஓட்டிட வேண்டியது தான். கைஸ், ட்ராம் ட்ரெயினில் போக ரெடியா? நானும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க இந்த ட்ராம் ட்ரெயினில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு. இங்கேருந்து நம்ம ட்ராம் ட்ரெயின் பிடிச்சி, அதான் சூனியம் வைக்கிற இடம், மந்திரம் பண்ணுற இடம்லாம் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஹாங்காங் ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பேர் வில்லன் ஹிட்டிங்னு சொல்கிறாங்க. அந்த வில்லன் ஹிட்டிங் பார்த்தீங்கன்னா கேனல் ரோடு வெஸ்ட் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. அங்கே போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் கூட அவைலபிளாக இருக்குது. சரி, ட்ராமில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ராம் போகிற ட்ராக்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், ட்ராம் இஸ் கம்மிங். ட்ராம் எப்படி இருக்கு பாருங்க. மத்ராசப்பட்டினம்ல பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறேன். போலாம் பேக் சைடு ஏறலாமா? ட்ராமில் ஏறியாச்சு. இது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அந்த பக்கம் இருக்குது. அப்படியே வியூவை ரசிக்கிட்டே போகலாம். சூப்பராக இருக்குங்க அந்த காலத்து ட்ரெயின். ட்ராமில் ஏறிட்டிங்கன்னா எங்கே வேணால் இறங்கிக்கலாம். எங்கே இறங்கினாலும் 3 ஹாங்காங் டாலர். இங்கே ஒரு தாத்தா போகிறாரு பாருங்க. உட்கார சொல்லி நான் ஏஞ்சேன். வேண்டாம் உட்காரு, காட் பிளஸ் யூன்ட்டு போகிறாரு. தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் சொன்னார். உங்கள்கிட்ட சொல்லும் போது மட்டும் தமிழில் கன்வே பண்ணுறேன். தமிழில் பேசினாருன்னு நினச்சிக்க போகிறீங்க. பேக் சைடு ஒரு ட்ராம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காரு பாருங்கள்.
உள்ளே வரும்போது பே பண்ண தேவையில்ல, இறங்கும் போது மட்டும் டிரைவர் பக்கத்தில் டேப் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதுதான். அந்த ஆக்டோபஸ் கார்டு இங்கேயும் ஒர்க் ஆகும். காய்ஸ், இதுதாங்க அந்த பில்லி சூனியம் வைக்கிற இடம். இந்த மாதிரி வெல் டெவலப்டான கண்ட்ரியில் பில்லி சூனியம் மந்திரம்லாம் போட்டு ஒருத்தரை அழிக்க முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த வில்லன் ஹிட்டிங் என்ன கான்செப்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை வேறு யாரையாச்சும் அவங்க மேலே உங்களுக்கு ஏதாவது கரை இருந்துச்சுன்னா இவங்கக்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா இவங்க பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்ன்ற மாதிரி நம்புகிறாங்க எல்லோரும். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது ஹாங்காங்கில். அதுதான் இந்த கேனல் ரோடு கீழே, பிரிட்ஜு கீழே நடத்திட்டு இருக்காங்க. அதை பப்ளிக்காகவே பண்ணுறாங்க எல்லோரும். இதை ஹாங்காங் ட்ரெடிஷ்னலில் வில்லன் ஹிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து அவங்க பேர், அவங்க ஃபோட்டோ காமிச்சு அவங்க டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்கன்னா ஒரு பொம்மையை வச்சு பில்லி சூனியா மாதிரி பண்ணுறாங்க. ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தர் இருப்பார், அவர் கூட இங்கே வந்துருக்காருங்க. ஹை ஸ்லோ ஸ்பீடு இவர் அது, ஆமாம் அவர் தான் அது. ஹாங்காங் என்ன தான் வெல் டெவலப்டாக இருந்தாலும் இங்கே இருக்க மக்களுக்கு நிறைய பேர் மூட நம்பிக்கைன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனாலேயே இந்த பிளேஸு வில்லன் ஹிட்டிங் அப்படின்ட்டு மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் பேனரில் எக்கச்சக்க பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு பழத்தெல்லாம் வச்சு என்னமா பண்ணுறாங்க பாருங்கள். என்னவோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கலான்னு நம்ம வந்த டைமில் யாருமே அந்த பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு வரல. மேபி இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். வரலன்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்பேன். யாரும் வரலன்னா கிளம்ப வேண்டியது தான். பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க வச்சுருக்க ஊதுவத்தி ரொம்ப திக்காக இருக்குது. இங்கேயே நின்று வேடிக்கை பார்க்கறது நம்ம பக்கம் ஏதாச்சும் திரும்பிட போகுது, அது வேறு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊதுவத்தி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா ஸ்லிப்பரு. இந்த ஸ்லிப்பரை வச்சு தான் அவங்க மந்திரம் பண்ணுவாங்க. யாராச்சும் பில்லி சூனியம் வைக்கணும்னு சொல்லி வந்து கேட்டால் அவங்க ஃபோட்டோவை வச்சு இந்த ஸ்லிப்பரில் தான் அடிப்பாங்களாம். ஸ்லிப்பரில் அடித்து அந்த ஸ்லிப்பர் எவ்வளோ கிழிதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீங்கு நடக்கும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இந்த வில்லன் ஹிட்டிங் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கீழே நல்லா தெளிவாக பட்ட பகல்லே நடத்துகிறாங்க. நேரில் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தேன். அந்த நேரத்தில் யாருமே இல்லை. நமக்கு வேறு டைம் ஆகுது, வேறு இடத்துக்கு போகணும். சரி விடுங்க, உங்களுக்கு இடத்த மட்டும் காமிச்சிட்டேன், நானும் பார்த்துட்டேன். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு இருந்தேன், அதை தான் பார்க்க முடியல. பேட் லக். இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஒரு ரோட் கிராசிங் இருக்குது. ஃபுல்லாக கிளாஸ் போட்டு ஏசி போட்டு வச்சுருக்காங்க. சூப்பரில். இங்கே கூட ஏசி போட்டு வச்சுருக்காங்க. பஸ்ஸில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட பஸ் நம்பர் 673 இனிமேல் தான் வரும். இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி நம்ம அப்படியே ஹார்பர்கிட்ட போக போகிறோங்க. அங்கே தான் அந்த அப்சர்வேஷன் வீல் இருக்குது. நம்ம போக வேண்டிய அப்சர்வேஷன் வீல் அது வரைக்கும் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு? அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டெலிஃபோன் பூத் பாருங்கள், ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுங்க. இன்னும் இருக்குது டெலிஃபோன்லாம். இங்கே ஸ்டார் ஃபெரியில் வந்து இறங்குனீங்கன்னா இந்த பக்கம் தான் வருவீங்க. வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போனால் அந்த அப்சர்வேஷன் வீல் வந்துடும். என்னங்க பண்ணுறாங்க இவங்க? கொம்பு வச்சுன்னு சண்டை போடுறாங்களா? ப்ராக்டிஸ் போல். என்ன சண்டைன்னு தெரியலையே. அது அந்த பொண்ணு தீவிரமாக கற்றுக்குது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்காதான்னு தெரில. பக்கத்தில் வந்தாச்சுங்க. அது சுற்றுற மாதிரியே தெரில, அங்கேயே தான் நிற்கிது. கிட்ட போய் பார்க்கலாம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு.
ஊதுவத்தி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு ஒட்டுக்கு பாருங்க, வாழைத்தண்டு மாதிரி 3 ஊதுவத்தி எவ்வளோ பெருசு பாருங்க. ஒரு வாரத்துக்கு எரியும் போல இருக்குது. இந்த ஸ்பாட்டை பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? 7ஆம் அறிவு படத்தில் சூர்யாவும் ஸ்ருதி ஹாசனும் டான்ஸ் ஆடுவாங்க இந்த இடத்துல தான் ஒரு சாங்கில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்த பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் அந்த சாங்கில் வர பிளேஸ்ன்னு சொல்லி. 7ஆம் அறிவு படத்தில் வர ஒரு லொக்கேஷன் தான் இது. இங்கே பாருங்கள், டென்ட்டெல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க உள்ள. இங்கே ஜூம்பா டான்ஸ் நடத்துகிறாங்க. கொஞ்சம் பேர் இங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த அப்சர்வேஷன் வீலில் போகிறதுக்கு தாங்க வெயிட் பண்ணுறாங்க. சும்மா நிற்கிறாங்கன்னு பார்த்தா இவ்வளோ பேர் கியூ நிற்குது. நம்ம எந்த காலத்தில் போகிறது தெரியலையே. போய் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. ஒரு வழியாக உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து புக் பண்ணுறதா இருந்தால் அந்த பூத்தில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி க்ளூ கேப்லேயே புக் பண்ணிட்டேன், அதனால் நமக்கு டிக்கெட் இப்போ எடுக்க தேவையில்லை. ஆன்லைனில் புக் பண்ணதுனால இப்படி ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் விட்டாங்க. நீங்கள் கவுண்டரில் புக் பண்ணுறதா இருந்தால் இங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு தான் அப்புறம் உள்ளே வர முடியும். ஆன்லைன்லேயே வாங்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே ஏற வேண்டியது தான். ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இந்தியன் ருபீஸ்க்கு 250 ருபீஸ் வரும் இந்த இவ்வளோ பெரிய ராட்டத்தில் சுற்றிட்டு வர்றதுக்கு. வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இந்த ப்ரைஸ். இங்கே என்ட்ரன்ஸில் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அவ்வளோதாங்க, ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேயே ஆளை லோட் பண்ணி மேலே அனுப்பி விட்டுருவாங்க. ஃபேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இவங்கெல்லாம் கொரியனா இல்லை சைனீஸானு தெரியல. நம்ம தாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போக போகிறோம். அண்டாச்சி ஓ பயங்கர பெருசாக இருக்கு. டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேலே கிளம்பிடும். எஸ், மேலே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக.在最高处马上我们就上到最高处了，小朋友们请看到大海了吗？姐，对吧？要不走？对他明天是。இங்கே பாருங்க, பாதி தூரம் வந்தாச்சு. லாஸ்ட்டில் பாருங்க ஸ்டார் தெரிய வருது. ஓ மை குட்னஸ், வியூ அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது.我现在就不敢看。没事的。ஐயோ, 2வது ரவுண்டு வேறு கூட்டின்னு போகிறாங்க. இதே தலை சுற்றுது. ஒயரெல்லாம் வெளியே தெரியுது.我们这个我现在就焦虑身高了，真是老急了，都能长高。ஹாங்காங்கில் எல்லா இடத்துலையுமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு நடக்குது. என்னதான் கட்டுவாங்கன்னு தெரியல, எதையாச்சும் கட்டிக்கிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. அந்த அளவுக்கு வளர்ச்சியும் ஆகுது ஹாங்காங். ஹாங்காங் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்தியன் மணிக்கு 250 ருபீஸ் தான் வரும். 3 ரவுண்டு கூட்டின்னு போயிட்டாங்க. ஒர்த்து தான் இந்த பேமெண்ட்டுக்கு. டிக்கெட் மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா புக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ க்யூ நிற்கிது பாருங்கள். ஆன்லைனில் 1 டே பிஃபோராக புக் பண்ணிட்டீங்கன்னா அதில் சீப்பராகவும் இருக்கும், லைனும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.